சரி ஓகே சார். இப்போ அதே மாதிரி உங்களோட முதல் திருமணம் வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்குன்னு, அது தோல்வியில முடியறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா உங்க முதல் திருமணம் பற்றி? அதாவது ஒவ்வொரு பெண்ணுமே நாம் என்ன, ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும். உங்களுக்கு 20 வயது இருக்கும்போது நீங்கள் ஒரு பெண்ணை நேசிக்கிறீங்க, அவங்களும் உங்களை நேசிக்கிறாங்க. 20 வயதில் உங்களோட கேலிபர், உங்களோட ரசனை, உங்களுடைய அறிவு தளம், நீங்கள் செய்கிற வேலை அதெல்லாம் ஒன்றில் இருந்திருக்கும். 30 வயதில் நம்ம மாறணும். மாறும்போது உங்கள் கூடவே பயணிக்காத அந்த பெண், நீங்கள் 30 வயதில் நீங்கள் ஒரு வேற கட்டமைப்புக்குள்ளே நுழையும் போது அந்த பெண் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கிறதா நம்ம உணர்றோம். அப்படிப்பட்ட இதெல்லாம் தவறு. இந்த தவறுகளை எல்லாம் இப்படித்தான் பலருடைய வாழ்க்கை வீணாகுது இல்லையா? 30 வயதில் போகும்போதே இந்த 20 வயது பல பெண்களுக்கு அப்படி தான் திகழுது. பல பெண்களுக்கும் 20 வயதில் ஒருத்தனை செலக்ட் பண்ணுறாளுங்க, அப்புறம் ஒரு 25 வயது ஆனோடனே அவள் கேலிபர் மாறிப்போகுது இல்லையா? பல டிவி ஆக்ட்ரஸ்ஸு, பல மூவி ஆக்ட்ரஸ்லாம் இப்போ என்ன, நம்ம கேலிபர், நம்ம ஐடியாலஜி இப்படி இருக்குது, இவன் இப்படி இருக்கான், அந்த 20 வயசில் பண்ண தப்புடான்னு அந்த பொண்ணுங்க அதனால தான் டைவர்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் நம்ம புரியாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன, நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொம்பளை மேலே எனக்கு லவ் வருது, எவ்வளோ மோசமான ஒரு மனநிலையில் நான் இருக்கிறான்னு பாருங்கள். அவளுடைய மார்பங்கள் ரொம்ப பெரிதாக இருக்குது, புரியுதுங்களா? அப்போ வந்து எனக்கு வந்து அது மேலேயே ஒரு ஈர்ப்பு வந்து அதில் அவங்கள காதலிக்கிறேன். அது ஒரு காமெடியாக முடியுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியெல்லாம் காதல் வருது, இதுக்கெல்லாம் காதல் வருது. ஆனால் இதெல்லாம் காதல் என்ன, உன் அறிவுக்கு, உன்னுடைய சுற்றுப்புற சூழலுக்கு, நீ வளர்ந்த வளர்ப்புக்கு, அவளுடைய அறிவு, உடம்பு இல்லை, அவளுடைய அறிவு, அவளுடைய குணம், இதெல்லாம் பொறுத்துக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு அம்மா இருக்குது, அப்பா இருக்குது, இதெல்லாம் அவளை கவனிக்கிற மென்டாலிட்டி இருக்கா? இது இல்லையா? படிப்பு, நான் வந்து கடவுள் இல்லைன்றேன், அவளுக்கு அவள் பெரிய பக்தி ஆயிட்டாள்னா நான் மாட்டிப்பேன், அந்த ஐடியாலஜி அவளுக்கு புரியுமா? இப்படிலாம் இருந்து தான் நீங்கள் மனம் முடிக்கணுமே தவிர, இந்த கண்டதும் காதல், பார்த்ததும் காதல், அதெல்லாம் போய் சுடுகாட்டில் தான் போய் முடியும். அதே கருத்தை சொல்கிறதுக்கு தான் நான் தவறு பல இழைத்ததனால்தான் இந்த தவறுகள் தான் இங்கே பெருவாரியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தவறுகளை நான் வந்து பல இளைஞர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வேலை